எல்லா பழங்களும் நல்லது. ஆனால் ஜூஸ் பல்லு இல்லாதவங்க குடிக்கலாம், நோயாளி குடிக்கலாம், வேறு வழி இல்லாதவங்க குடிக்கலாம். ஆனால் நான் பார்க்குறேன் சில வீடுகளில் ஜூஸ் போட்டு தான் குடிப்பேன்னு பெருமையாக இருக்கிறவங்க மிக்ஸி அதுக்காக யூஸ் பண்ணாதீங்க. ஆண்டவன் நல்ல ஒரு மிக்ஸியை வாயில் கொடுத்துருக்குறான். மென்று திங்கிற அந்த சக்கை நமக்கு ரொம்ப அவசியம். அந்த சக்கையினால் மலச்சிக்கல் இல்லாமல் குழந்தைங்களுக்கு நல்லது. ஸோ நீங்கள் பெரியவங்க சின்ன சின்ன துண்டா பழங்களை காய்கறிகளை நிறுத்தி ஒவ்வொரு வேளை உணவுலையும் கொடுக்கறது ரொம்ப அவசியம். அதிகமாக குளிர்ச்சியை ஊட்டக்கூடிய பழங்கள் ஏதாவது இருக்கா? இந்த மாதிரியான பழங்களை அதிகமாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இல்லை, நீங்கள் குளிர்ச்சி ஊட்டக்கூடிய அப்படிங்கிறதே தப்பு. அப்போ சூடாக்கக்கூடிய பண்ண வாயு காய்கள் அல்லது இன்னும் சொல்லுவாங்க அந்த காயெல்லாம் சாப்பிட்டா தசப்பிடிப்பு, அந்த மாதிரி நீ குளிர்ச்சி ஊட்டக்கூடிய அப்படி காய்கறிகள் எதுவுமே கிடையாது, பழங்கள் எதுவுமே கிடையாது. ஏன்னா அதுக்கு நீங்க பார்க்கணும்னா காட்டுல பாருங்க, யானை 450 கிலோ தன்னுடைய தேவையான அவ்வளவும் காய், குருத்து, ஓலை, இலை, தண்டு இதைத்தான் சாப்பிட்டு யானை வாழுது. 4000 கிலோ எடையோட இருக்குது. 7000 கிலோ இப்போ 8000 கிலோ எடையோடலாம் டான்சானியால இருக்குன்னா அதுங்கெல்லாம் மற்ற எந்த உணவையும் சாப்பிட்றது இல்லை. சோறு, இட்லி, தோசை எல்லாம் அதுக்கு தெரியாது. ஸோ காய்கறிகளை நிறைய சாப்பிட்றது ரொம்ப முக்கியம். ஸோ நீங்க கேட்ட மாதிரி குளிர்ச்சி ஊட்டுற காய், எல்லா காய்களும் குளிர்ச்சி ஊட்டுறதான். ஸ்பெசிஃபிக்கா எதுவும் கிடையாது. எல்லா காய் பழங்கள்லையும் என்ன இருக்கு, தண்டுல எங்கேயோ இருக்கிற ஒரு வேர்ல இருந்து தண்ணீரை உறிஞ்சி பழத்துல சேர்த்து வச்சு, எல்லா பழங்கள்லயும் நீர்ச்சத்து இருக்கும், எல்லா பழங்கள்லயும் நார்ச்சத்து இருக்கும், எல்லா பழங்கள்லயும் கார்போஹைட்ரேட் இருக்கும், எல்லா பழங்கள்லயும் விட்டமின்ஸ் இருக்கும். ஸோ எல்லா பழங்களும் நல்லது. ஆனால் ஜூஸ் பல்லு இல்லாதவங்க போகலாம், நோயாளி குடிக்கலாம், வேறு வழி இல்லாதவங்க குடிக்கலாம். ஆனால் நான் பார்க்குறேன் சில வீடுகளில் ஜூஸ் போட்டு தான் குடிப்பேன்னு பெருமையாக இருக்கிறவங்க மிக்ஸி அதுக்காக யூஸ் பண்ணாதீங்க. ஆண்டவன் நல்ல ஒரு மிக்ஸியை வாயில் கொடுத்துருக்குறான். மென்று திங்கிற அந்த சக்கை நமக்கு ரொம்ப அவசியம். அந்த சக்கையினால் மலச்சிக்கல் இல்லாமல் குழந்தைங்களுக்கு நல்லது. ஸோ நீங்கள் பெரியவங்க சின்ன சின்ன துண்டா பழங்களை காய்கறிகளை நிறுத்தி ஒவ்வொரு வேளை உணவுலையும் கொடுக்கறது ரொம்ப அவசியம். ஒரு பக்கம் எடுத்துக்கிற உணவுகள் இதெல்லாம் எடுத்துக்கவே கூடாது இந்த சம்மரில். எடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தான் கொஞ்சம் உடல் ரீதியான பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்ற மாதிரி இந்த ஃபுட்ஸ்லாம் டோட்டலாக அவாய்ட் பண்ணுறேங்க. அந்த மாதிரி ஏதாவது இல்லை, அதிக காரம் வேண்டாம், ரொம்ப சூடு தேவையில்லை, அதிக சூடா ஒன்றும் குடிக்கணும்னு அவசியம் இல்லை, சூடு பண்ணாத எதையும் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் பார்த்துக்கணும். பழம் காய்கறிகளை இல்லாத நான் வெஜிடேரியன் சாப்பிடாத. தண்ணீர் சுத்தமான தண்ணி குடிக்கிறது. இப்போ சுத்தமான தண்ணி நம்ம குடிக்கலன்னா இப்போ சம்மர்ல கூட வாந்தி பேதிக்கு அதிகமான வாய்ப்புகள் அதிகம். இந்த மாதிரியான பிரச்சனைகளோட கூட சேர்ந்து அதிகமாக நம்ம சம்மர்ல பார்க்கக்கூடியது இந்த கண் சம்பந்தப்பட்ட நோய்கள், ஐ டிசீஸ் நிறைய வரதை பார்க்குறோம். கண்ணை நம்ம எப்படி பாதுகாத்துக்கணும்? ரெகுலரா மூஞ்சி கழுவணுமா, இல்லை அதுக்குன்னு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக பண்ண வேண்டியது இருக்கா? கண்ணு இல்லை, வெயிலே நிற்கிறவங்க கண்டிப்பாக ப்ரொடெக்ஷன் கிளாஸஸ் போட்டு கண் அந்த அல்ட்ரா வயலட் ரேஸ்லேருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறது நல்லது. அது இப்போ அந்த காவலர்கள் ரோட்டில் நிற்கிறவங்க, அந்த மாதிரி பணி செய்கிறவங்களுக்கு தான். அல்லது கட்டட வேலையில்னா அவன் வீட்டுக்குள்ளே நின்று வேலை செய்கிறதில்ல, ரோட்டை பார்த்துக்கிட்டே அல்லது வெளிச்சம் அதிகமாக தலை மேலே படுற மாதிரி நடந்து போகிட்டு வண்டி ஓட்டிங்க லாங் ட்ரிப் டிராவலர்ஸ் அவங்கெல்லாம் காகிள்ஸ் போட்டுக்கிறது மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் அந்த தேவையான அளவுக்கு அல்ட்ரா வயலட் ப்ரொடெக்ஷனோட போட்டுக்கிறது நல்லது. அதனால் மற்றபடி பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு வர்ற நோய்கள்னு வர்றது இப்போ வேகமாக வண்டி ஓட்டிட்டு போகிறப்ப அதுக்காக நம்ம ஓடுனா ஒரு 20 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுவோமா, இப்போ 80-100 போட்டுட்டு கண்ணுக்கு ஒன்றுமே ப்ரொடெக்ஷன்லாம் போனால் அது கண்ணுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி அதனால் வர்ற பாதிப்புகளுக்கு கண்ணாடி ரொம்ப முக்கியமானது. இல்லை வைசர் போட்டு ஹெல்மெட் ஓட்டுறது நல்லது. மற்றபடி கண்ணு ஒரு ரூம்ல இருந்து வர்றவங்களாம் கண்ணை அடிக்கடி முகத்தை கழுவிக்கிறது ரொம்ப நல்லது.